ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாரதிய ஜனதா நட்சத்திர பேச்சாளர்கள் மத ரீதியாக பரப்புரையில் ஈடுபடக்கூடாது என்றும், சமூகத்தை பிளவுபடுத்துகின்ற முயற்சியில் பரப்புரையில் ஈடுபடக்கூடாது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல காங்கிரஸ் கட்சிக்கும் தேர்தல் ஆணையம் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், பாஜக மற்றும் காங்கிரஸ் நட்சத்திர பேச்சாளர்கள் பரப்புரையில் சமூகத்தை பிளவுபடுத்துகின்ற வகையில் பேசுவதை தவிர்க்க வேண்டும், தவறான பரப்புரைகளை செய்யக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. எந்த விஷயங்கள் குறித்து இவ்வாறு தெரிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம்? என்னென்ன விவரங்களை குறிப்பிட்டிருக்கிறது? இது தொடர்பாக காங்கிரஸ் மற்றும் பாஜக தலைமைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு கடிதத்தையும் நோட்டீஸை வழங்கியிருந்தார்கள். அதிலும் இது தொடர்பான தொடர்பான எந்த ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, பிளவுபடுவதற்காக எந்த ஒரு வழிகளை பயன்படுத்தக்கூடாது என ஒரு அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்த தினம் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இருவருக்குமே தேர்தல் ஆணையம் இந்த ஒரு அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த ஒரு கடிதத்தில் பரப்புரையின் போது அந்த தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் பரப்புரையின் போது நட்சத்திர பேச்சாளர்கள் கண்ணியமாக பேசுவதற்கும், அதே போல அக்கறை மற்றும் ஒழுக்கத்தை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தல்களை வழங்குமாறு தேர்தல் ஆணையம் கட்சியினுடைய தலைமைக்கு இந்த ஒரு கடிதத்தை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக ஜாதி, சமூகம், மொழி, மதம் ஆகியவற்றை கொண்டு பிரச்சாரம் செய்யக்கூடாது போன்ற விஷயங்களை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். நமக்கு தெரியும், இந்த பிரதமர் மோடியினுடைய அந்த பேச்சு சர்ச்சைக்கானது. அதே போல ராகுல் காந்தியினுடைய சில அந்த பிரச்சார பேச்சுக்களும் சர்ச்சையானது நிலையில இரு கட்சிகளும் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இந்த ஒரு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார்கள். பிரச்சாரத்தின் போது மதம் மற்றும் வகுப்புவாத அந்த தவிர்க்குமாறு, வகுப்புவாத பிரச்சார அந்த வார்த்தைகளை தவிர்க்குமாறும், அதே போல நட்சத்திர பேச்சாளர்களுக்கு அந்த தேர்தல் ஆணையம் அறிவுறுத்துவதாக இந்த ஒரு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு முறை இரண்டு கட்சிகளுக்கும், சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு ஒரு அறிவுறுத்தலாக வழங்கப்பட்ட நிலையில மீண்டும் இந்த ஒரு பிரச்சாரத்தின் போது இது போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுவதாகவும், இது சமூக நலத்திற்கு எதிராக இருப்பதாக தொடர்ந்து கருத்துக்கள் மற்றும் கண்டனங்கள் எழுந்திருந்த நிலையில தற்போது இந்த ஒரு கடிதமானது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி பாஜகவாகட்டும், அதே போல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தங்களுடைய பிரச்சார நட்சத்திர பேச்சாளர்களுக்கு இந்த அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என இந்த ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தவுடனேயே பரப்புரை மேற்கொள்ளும் பொழுது தனிப்பட்ட நபர்களை தாக்குவதோ அல்லது மத ரீதியாக, சாதி ரீதியாக பேசுவதோ கூடாது என்று அதை வெளியிட்ட பொழுதே தலைமை தேர்தல் ஆணையர் கூறியதை நாம் பார்த்தோம். இருந்தும் இதுபோன்ற அறிவுறுத்தல்களும் உத்தரவுகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தேர்தல் ஆணையம் இந்த இரண்டு கட்சிகளின் மீதும்? கட்டாயமாக ஏற்கனவே இது போன்று பிரச்சாரத்தின் போது சில நபர்கள், அதாவது நட்சத்திர பேச்சாளர்கள் இவ்வாறு பேசியதற்கு அவர்கள் மீதான நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கின்றது. குறிப்பாக 48 மணி நேரங்கள் இது மாதிரி சம்பந்தப்பட்ட பேச்சாளர்களுக்கு தடை, பிரச்சாரம் செய்வதற்கான அந்த தடை விதித்து வரக்கூடிய நிலையில அதையும் மீறி இது போன்ற சில பேச்சாளர்கள் தொடர்ந்து இவ்வாறு பேசி வருவதால் இதனை கட்டுப்படுத்தும் விதமாக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்சியினுடைய கட்சி தலைவர்கள் தங்களுடைய நட்சத்திர அந்த பேச்சாளர்களுக்கு அறிவுறுத்தலை வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை தான் மிக முக்கியமாக இந்த ஒரு தேர்தல் ஆணையம் இதனுடைய ஒரு கடிதத்தில் வழங்கியிருக்கின்றார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.